அனைவருக்கும் வணக்கம். ஆன்லைன் ராமர் டிவியிலிருந்து நட்சத்திர ஜோதிடர் திரு முருகானந்தம் பேசுகிறேன். எனக்கு ஆன்லைன் ராமர் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுக்கணும்னு உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இப்போ எடுத்திருக்கக்கூடிய கண்டென்ட் பார்த்தீங்கன்னா, உடல் ரீதியில் எனக்கு பாதிப்பு வந்துக்கிட்டே இருக்குது சார். போனால் கீழே விழுவுறேன், அல்லது உடல் ரீதியில் ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு தான் இந்த கண்டென்ட்டு. அப்போ ஆயுளை குறிக்கக்கூடிய கிரகம் நமக்கு 8ஆம் இடம். அந்த 8ஆம் அதிபதி எங்க உட்கார்ந்து இருக்கிறாரோ அந்த காரகத்துவத்திற்கு நீங்க உதவுனீங்கன்னா உடல் ரீதியில் உள்ள பாதிப்பு நமக்கு குறையும். அப்ப 8ஆம் அதிபதி மேசத்துல இருக்காரு அப்படின்னா, அதாவது சிகை அலங்காரம் செய்யக்கூடிய மருத்துவர்களுக்கு சிசர் கட்டிங், அதாவது கத்திரிக்கோள் செவ்வாய்க்கிழமை நாளில் வாங்கி கொடுக்கணும். இது தொடர்ந்து 7 வாரம் நீங்க வாங்கி கொடுக்கணும். ஒவ்வொரு ஆளுக்கு வாங்கி கொடுத்தா போதும். ரிஷபத்தில் இருக்காரு சார் அப்படின்னா, மூக்கு கண்ணாடி பெண்களுக்கு வாங்கி கொடுக்கணும். அதே மாதிரி மிதுனத்தில் இருக்கார் சார் அப்படின்னா, திருநங்கைகளுக்கு காது மூக்கு தொண்டை பிரச்சனை உள்ள திருநங்கைகளை பார்த்து நீங்க அவங்களுக்கு உதவுனீங்கன்னா உங்களுக்கு உடல் ரீதியில் உள்ள பாதிப்பு குறையும், பிரச்சனையிலேருந்து நீங்க விடுபடலாம். கடகத்தில் இருக்கார் சார் அப்படின்னா, இருதயம் சார்ந்த பிரச்சனை உள்ளவங்களுக்கு. அடுத்து சிம்மத்தில் இருக்கார் சார் பார்த்தீங்கன்னா, அடிவயிறு சம்பந்தமா பிரச்சனை உள்ளவங்களுக்கு நீங்க உதவுனீங்கன்னா உங்களுடைய உடல் ரீதியில் உள்ள பாதிப்பு குறையும். அதே மாதிரி கண்ணியில் இருக்கார் சார் அப்படின்னா, இரணியம் சார்ந்த பிரச்சனை உள்ளவங்களுக்கு நீங்க உதவணும். அடிவயிறு சார்ந்த பிரச்சனை உள்ளவங்களுக்கு. சிம்மத்துக்கு மேல் வயிறு, கண்ணுக்கு அடிவயிறு சமநாள் பிரச்சனை உள்ளவங்களுக்கு நீங்க உதவணும். அடுத்து பாத்தீங்கன்னா, சிறுநீரகம் சம்பந்தமான பிரச்சனை உள்ளவங்களுக்கு நீங்க உதவுனீங்கன்னா உங்கள் உடல் ரீதியில உள்ள பிரச்சனை குறையும். விருச்சிகத்துல இருக்காரு சார் அப்படின்னா, மர்மஸ்தானம், மூலம், பௌத்திரம் இது மாதிரி பிரச்சனை உள்ளவங்களுக்கு நீங்க உதவணும். தனுசுல இருக்காரு சார் அப்படின்னா, தொடை சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அதாவது கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவங்களுக்கு நீங்க உதவணும். மகரத்துல இருக்காரு சார் அப்படின்னா, முட்டிக்கால் சம்பந்தமான பிரச்சனை உள்ளவங்களுக்கு நீங்க உதவுனீங்க உங்கள் உடல் ரீதியில உள்ள பிரச்சனை குறையும். அடுத்து கும்பத்துல இருக்கார் சார் அப்படின்னா, கணுக்கால் சம்பந்தமான பிரச்சனை உள்ளவங்களுக்கு உதவுனீங்கன்னா உங்களுக்கு இந்த உடல் ரீதியில் உள்ள பிரச்சனை உங்களுக்கு குறையும். மீனத்தில் இருக்காரு சார் 8ஆம் அதிபதி, ஆயுள் ஸ்தானாதிபதி அப்படின்னா, பயணம் பண்றவங்களுக்கு நீங்க உதவணும், செருப்பு தானம் கொடுக்கணும், கால் பாதம் எரிச்சல் சம்பந்தமான உள்ளவங்களுக்கு உதவணும். இப்படி நம்ம உதவுனீங்கன்னா கண்டிப்பாக உடல் ரீதியில் உள்ள பிரச்சனை உங்களுக்கு குறையும். இப்போ நட்சத்திரத்தை நம்ம எடுத்துக்கலாம். அஸ்வினி மகம் மூலத்துல 8ஆம் அதிபதி உட்கார்ந்து இருக்கிறார் சார் அப்படின்னா, மனநலம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீங்க உதவுனீங்கன்னா உங்களுக்கு நன்மை நடக்கும். பரணி பூரம் பூராடத்துல உட்கார்ந்து இருக்கிறார் சொன்னா, சிறு வயதுல லெஃப்டம், சிறு வயதுல பாதிக்கப்பட்ட பெண், சிறு வயதுல மனநலம் பாதிக்கப்பட்டு பெண்கள் இருக்காங்கல்ல, இந்த ஸ்கூல்ல எல்லாம் இருப்பாங்க, மனநலம் பாதிக்கப்பட்டு பெண்கள் பிள்ளைங்களுக்கு நீங்க உதவும். கிருத்திகை உத்திராடத்துல இருக்க போது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வயசானவங்க மனநலம் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஆண்களுக்கு உதவும். ரோகிணி அஸ்தம் திருவோணத்துல இருக்காரு 8ஆம் அதிபதி, ஆயுள் ஸ்தானாதிபதி,
அப்படின்னா, முதியோர் இல்லத்திற்கு சென்று அவங்களுக்கு வேண்டிய பணிவிடைகள், அதாவது அவங்களுக்கு உடல் ரீதியில என்னென்ன பிரச்சனை இருக்கோ, அதுக்குண்டான மாத்திரை மருந்துகள முதியோர் இல்லத்திற்கு சென்று நீங்க திங்கட்கிழமை நாள்ல வாங்கி குடுத்தீங்கன்னா, கண்டிப்பாக உங்களுக்கு உடல் ரீதியில உள்ள பிரச்சனைகள் குறையும். அடுத்து மிருகசீரிடம் சித்திரை அவிட்டத்துல உட்கார்ந்திருக்கிறார் சார் 8ஆம் அதிபதி அப்படின்னா, உங்களுடைய சகோதரருக்கு உடல் ரீதியில உள்ள பிரச்சனைக்கு நீங்க தீர்வு காண்டு, அவங்களுக்கு என்னென்ன உதவி செய்யணுமோ அத செஞ்சீங்கன்னா, உங்களுடைய உடல் ரீதியில உள்ள பாதிப்புகள் குறையும். அல்லது பல் சம்பந்தமான பிரச்சனை உள்ளவங்களுக்கும் நீங்க உதவலாம். திருவாதிரை, சுவாதி, சதயத்துல உட்கார்ந்திருக்கிறார் சார் அப்படின்னா, மேக்ஸிமம் கேன்சர் பேஷண்ட்டுகளுக்கு நீங்க உதவுனீங்கன்னா, உங்களுடைய உடல் ரீதியில உள்ள பிரச்சனைகள் குறையும். அடுத்து புனர்பூசம், விசாகம், பூரட்டாதியில இருக்கு அப்படி சொன்னா, தலை சம்பந்தப்பட்ட பிரச்சனை, மூளை சம்பந்தப்பட்ட பிரச்சனை, கொழுப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவங்களுக்கு நீங்க உதவணும். ஏதாவது ஒரு மெடிசன் எடுத்து கொடுக்கணும். அப்படி நீங்க செய்யும் பொழுது, உங்களுக்கு உடல் ரீதியில உள்ள பிரச்சனை வாழ்வியல் பரிகாரம் மூலியமா அவங்களுக்கு செய்யும்போது, உங்களுக்கு அது தீங்காயும். புரியுதுங்களா? அதே மாதிரி ஆயில்யம், கேட்டை, ரேவதியில உட்கார்ந்து பூசம், அனுசம், உத்திரட்டாதியில இருக்காரு. முதியோர் இல்லத்துக்கு சென்று நீங்க வாங்கி கொடுக்கணும். அவங்களுக்கு தேவையான மருத்துவத்தை நீங்க செஞ்சிடணும். அடுத்து ஆயில்யம், கேட்டை, ரேவதியில இருக்கார் சார் அப்படின்னா, உங்களுடைய தாய் மாமனோ அல்லது திருநங்கைகளுக்கோ நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதி உள்ளவங்களுக்கும் உதவலாம். திருநங்கைகளுக்கும் நீங்க உதவலாம். இப்படி உதவும் பொழுது உங்களுக்கு அந்த 8ஆம் இடத்தினுடைய ஆயுள் ஸ்தானத்தினுடைய அதிபதி நல்லது ஒரு பாசிட்டிவான எனர்ஜி உங்களுக்கு கொடுப்பாரு. இதற்கு மேலேயும் இருக்கு, நம்ம எடுத்துக்கலாம். ஆனா நீங்க இதை பண்ணும் பொழுது கண்டிப்பாக பாத்தீங்கன்னா உடல் ரீதியில உள்ள பிரச்சனை நமக்கு விளையிடும். நமக்கு என்ன உடல் ரீதியில பிரச்சனையோ, இப்போ கால் சார்ந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்கு அப்படின்னா, அதே கால் சார்ந்தவங்களுக்கு நீங்க உதவணும். வயிறு சம்பந்தமா பிரச்சனை இருக்கு சார் அப்படின்னா, வயிறு சம்பந்தமான பாதிப்புல உள்ளவங்களுக்கு நீங்க உதவணும். தலை சம்பந்தமான பிரச்சனை இருக்கு சார் அப்படின்னா, தலை சம்பந்தமான பார்ட்டிகளுக்கு நீங்க உதவணும். மர்மஸ்தானத்துல பிரச்சனைனா, அதே ஸ்தானத்துல பிரச்சனைனா, அதே ஸ்தானத்துல உள்ளவங்களுக்கு உதவும். இப்படி வாழ்வியல் பரிகாரமா நமக்கு வரக்கூடிய நோயை நம்ம தடுக்கலாம். நோய்கள்ல இருந்து நம்ம விடுபடலாம். ஆக இதெல்லாம் நீங்க செஞ்சு வந்தீங்கன்னா, உங்களுக்கு உடல் ரீதியில உள்ள பிரச்சனைகள் விலகும். இதற்கு மேலேயும் நீங்க பார்க்கலாம். அந்த ஜாதக ஆய்வு எடுத்து நம்ம சொல்லலாம். இது பொதுவான ஒரு கருத்தியல் மாற்றம். ஆகவே இந்த உடல் ரீதியில் உள்ள பிரச்சனைகளுக்கு இப்படியெல்லாம் நம்ம தீர்வு எடுத்துக்கலாம். நம்ம இதுதான் அஸ்வினி மகமூலத்துல இருந்தா இப்படி, பரணி பூரம் புராடத்துல இருந்தா இப்படின்னு நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். பாவக காரகத்துவத்தையும் நான் சொல்லிட்டேன். பொதுவாவே நம்ம உதவி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னாவே உடல் ரீதியில் உள்ள பாதிப்பு உங்களுக்கு குறைஞ்சிரும். அதே மாதிரி புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு உதவணும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உதவணும். அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு உதவணும். இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் நீங்க உதவி பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு உடல் ரீதியில் உள்ள பிரச்சனைகள் குறையும். அது மாதிரி நீங்க பண்ணும் பொழுது பாதிப்புகள் குறையும். ஆகவே ஆன்லைன் ராமர் டிவியை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுத்து எனக்கு லைக் பண்ணுமாறு வேண்டி விரும்பி கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.